السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த மகத்துவமான மஸ்ஜிதிலே சுபஹ் தொழுகையை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நிறைவு செய்துவிட்டு நல்லது ஏற்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நாளை மறுமையிலே சஜிதாவில் விழுந்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம் அனைவருக்கும் சஜிதாவில் விழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஒரு நாள் அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, நீங்கள் அனைவரும் உலகில் வாழ்கிற காலத்திலேயே ஃபர்லான தொழுகைகளிலும் உபரியான தொழுகைகளிலும் சுன்னத்தான தொழுகைகளிலும் நஃபில் தொழுகைகளிலும் கவனமாக பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நாளை மறுமையில் சஜிதாவில் விழுந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிற போது சஜிதாவில் விழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சொன்னதுமே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஜிதாவில் விழுந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹ் நம்மை படைத்த எஜமானன், உடனே நாம் அதை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அப்படியே தலையை கீழே வைத்து விடுவோம் அல்லவா? அதில் என்ன பாக்கியத்தை தர வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, சாதாரணமானதல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் கலம் என்று சொல்லப்படுகின்ற 29வது ஜுஸ்ஸிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையில் இப்படி சில மனிதர்கள் இருப்பார்கள். யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்ததீஊன். அவருடைய கெண்டை கால்கள் எல்லாம் மரக்கன்றுகளை பூமியில் நட்டி வைப்பது போல அப்படியே நட்டப்பட்டதாக நின்றுவிடும். சஜிதாவில் விழுந்து விடுங்கள் என்று அவர்களை அழைக்கின்ற போது சஜிதாவில் அவர்களால் விழவே முடியாது. ஃபலா யஸ்ததீஊன். சஜிதாவில் விழ முடியாமல் அப்படியே தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள். ஹாஷியத்தன் அப்சாருஹும் தர்ஹக்குஹும் தில்லா. அந்த நேரத்தில் அவருடைய முகங்களை எல்லாம் பார்த்தால் வியர்வையால், உள்ளத்தில் ஏற்பட்ட பயத்தால், சஜிதாவில் விழுத முடியவில்லையே, அல்லாஹ் தஆலா நமக்கு நரகத்தை கொடுத்துருவானா, சொர்க்கத்திற்கு அனுப்பாம நம்மளை தடுத்துருவானா அப்படிங்கிற அந்த பயத்தோடு இழிவான முகம் கலந்த அந்த தோற்றத்தில் அவர்கள் நிற்கின்ற நிலையில் சஜிதாவில் விழுவதற்கு முயற்சிப்பார்கள். அவர்களால் விழ முடியாது. யாருக்கு மட்டும் இந்த பாக்கியம் கிடைக்கும்? யார் இந்த உலகில் வாழ்கிற போதே தங்களுக்கு கடமையான தொழுகை எப்போது கடமையாகிறதோ, வாலிப வயதிலிருந்து அவர் வஃபாத்தாகின்ற வரை தொழுகையில் பேணுதலாக இருந்தாரோ, அதுபோல அவருக்கு தொழுகையினுடைய அந்த கவனம் தெரிந்து அதிலிருந்து அவருடைய வஃபாத் வரைக்கும் யார் தொழுகையில் பேணுதலாக இருந்தார்களோ, அல்லது இளமை காலம் முழுவதும் தொழுகை இல்லாமல் இருந்து கடைசி வயோதிக காலத்தில் மட்டும் தங்களுக்கான அந்த தொழுகையினுடைய கடமையை உணர்ந்து யார் தொழுதார்களோ, அவர்கள் வஃபாத் ஆகின்ற வரை எத்துணை முறை சஜிதா செய்கிறார்களோ அத்துணை முறை உள்ள சஜிதாவும் நாளை மறுமையில் சஜிதாவில் விழுந்து விடுங்கள் என்று சொல்கிற போது விழக்கூடிய தௌஃபீக் அவர்களுக்கு கிடைக்கும். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், வ யுதஊன இலா ஸுஜூதி வ ஹும் சாலிமூன்.
நல்லவர்கள் சஜ்ஜாவில் விழுந்து விடுங்கள் என்று சொல்கிற போது சலாமத் பெற்ற நிலையில் அமைதியாக சந்தோஷமாக சஜ்ஜாவில் விழுந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். சொன்னதுமே சஹாபாக்கள் அடுத்தபடியாக கேட்டார்கள், இந்த சஜ்ஜாவில் விழுந்து விடுங்கள் என்று சொல்கிற போது யார் சஜ்ஜாவில் விழுந்து விடுகிறார்களோ அவர்கள்தான் சுவனத்திற்குரியவர்கள். யார் சஜ்ஜாவில் விழ முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்குரியவர்கள். இதில் இதை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்த்தா, உலகில் யார் தொழுகையில் பேணுதலாக நிரந்தரமாக தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு தான் நாளை மறுமையில் சஜ்ஜாவில் விழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அவர்கள் உடனே சூனத்திற்கு எந்த கேள்விகளுக்கும் இல்லாமல் சூனத்தில் நுழைந்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த சஜ்ஜாவில் விழக்கூடிய அடையாளத்தை வைத்துதான் இவர் சூனத்திற்குரியவர் என்ற அவருடைய நெற்றியில் பதிவு செய்யப்படும். அதனால்தான் நம்ம நெற்றியை சஜ்ஜா விழுகின்ற போது சரியான முறையில் வைக்க வேண்டும். சில பேர் சஜ்ஜாவில் விழும்போது அந்த சஜ்ஜா எப்படி செய்யணும்னு தெரியாம அப்படியே விழுந்து விட்டு எழுந்திருப்பது போல எழுந்திருத்து விடுகிறார்கள். நன்றாக கவனிக்கணும். சஜ்ஜா விழக்கூடிய நேரத்தில் 8 உறுப்புகள் பூமியில் பட்டு ஆக வேண்டும். எப்படிங்க? சஜ்ஜாவில் விழுகிற போது 8 உறுப்புகள் பூமியில் பட்டாக வேண்டும். என்ன 8 உறுப்புகள்? நெற்றி, மூக்கு, 2 கை, உள்ளங்கை, அதேமாதிரி 2 கால் மூட்டு, அதுபோல இந்த கால் பெருவிரல், சரிங்களா? கால் பெருவிரல், கால் மூட்டு 2, கை 2, உள்ளங்கை 6 ஆச்சு, மூக்கு, நெற்றி. இந்த 8 உறுப்புகளும் சஜிதா செய்கிற போது பூமியில் பட்டால்தான் அதுதான் சரியான சஜிதா. கோழி கொத்துவது போல, காக்கா கொத்துவது போல, அல்ல சஜிதாவில் விழாமலேயே அப்படியே நம்ம சஜிதாவினுடைய அமைப்பு மட்டும் நாம் செய்தால் அது சஜிதாவிற்குரியதாக ஆகுமா என்று பார்த்தால் மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லி தருகிறார்கள், அது சஜிதாவாக ஆகாது. சரி, இப்போ உள்ள காலகட்டத்தின்படி, இப்போ உள்ள கால சூழ்நிலையின்படி நம்ம நாற்காலியில தொழுகிறோம், பெஞ்சில் உட்காந்து தொழுகிறோம். சஜிதா செய்யும் போது கையை இப்படி வச்சுக்கிறோம். ருக்கு செய்யும் போது ஓரளவுக்கு குனிகிறோம், சஜிதா செய்யும் போது அதை விட இன்னும் கொஞ்சம் குனிகிறோம். அவ்வளோதான் முடியும். ஏன்னா வயதானவர்கள் இடுப்பு வலிக்கும், கால் மூட்டு வலி, சஜிதா செய்யும் போது தரை இல்லை நெற்றியில் படக்கூடிய அளவுக்கு கீழே குனிய முடியாது. அப்படி கீழே குனிஞ்சா விழதான் செய்யணும். இது போன்ற இந்த கால சூழல், அந்த காலகட்டத்திலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90 வயதிலையும் நின்று தான் தொழுவார்கள். நம்ம பாப்பா அம்மா, நம்முடைய தாதா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? எவ்வளவு வயதானாலும் 90 வயது 100 வயது ஆனாலும் நின்று தான் தொழுவார்கள். இப்போ உள்ள காலகட்டத்தில் அடிப்படையில் தான் எல்லாரும் அந்த உணவுகளுடைய மாற்றத்தின் காரணமாக நம்முடைய உடல் சூழலும் அப்படியே மாறிவிட்டது. அதனால இன்றைய கால நவீன சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்கு அந்த தலையை பூமியில் சாய்க்க முடியாத அளவிற்கு உடலினுடைய பலவீனம் ஏற்படுகிறதோ, நல்லா கவனிக்கணும். யாருக்கு தலைய பூமியில சாய்க்கக்கூடிய அளவுக்கு உடைய அந்த ஒரு பலம் இல்லாம பலவீனம் ஏற்பட்டு விடுகிறதோ அவருக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அந்த நேரத்தில் சஜ்ஜாவிற்குண்டான அந்த சைக்கினை செய்தால் போதுமானது. சஜ்ஜாவிற்குண்டான அந்த சைக்கினை செய்தால் போதுமானது. ஆனால் தன்னுடைய உடலிலே பலத்தை ஏற்படுத்தி கொண்டு சஜிதா செய்யும் போது தலையை கீழே வைப்பதுதான் சரியானது. அந்த முடியாத அந்த நேரத்தில் மட்டுமே அவர்களுக்கு இந்த சலுகை உண்டு என்று இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப நவீன சட்டங்கள் என்ற அடிப்படையில் இந்த காலத்தினுடைய
சாப்பாடு, உணவு, இந்த காலத்தினுடைய உடல் உன்னுடைய நிலைகள் இதையெல்லாம் கருதி உமூமுல் பல்வா என்று மார்க்க சட்டத்தில் சொல்வார்கள். பொதுவாக ஏற்பட்ட முசீபத், துன்பம் என்கின்ற அடிப்படையில், இதை நிர்பந்தத்தின் அடிப்படையில் இதை அனுமதிக்கப்படுகிறது என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால தான் இப்போ எல்லா பள்ளிவாசல்லையும் நாற்காலி போட்டு நாற்காலியில் உட்காந்தியாவது தொழுவுங்க அப்படிங்கிற அடிப்படையில் நாம் சொல்லப்படுகிறதே தவிர, நம்மளால முடியலன்னா உடனே உட்காந்து தொழுதெல்லாம் அப்படின்னு உள்ள சின்ன பிள்ளைங்க 7-8 வயசு, 10 வயசு, 12 வயசு, 21 வயசு வாலிபர் எல்லாம் உட்காந்து தொழுவதான் ஆசைப்படுறோம். எல்லாத்துக்கும் நம்ம சொல்லணும் பிள்ளைங்களுக்கு, எப்பா இடுப்பு சுத்தம் மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுப்பா, நீ எல்லாம் நல்ல இளமை உடையவன், நல்ல பலம் உடையவன், நீ எல்லாம் நின்றுதான் தொழணும். யார் முடியலையோ 60 வயசை கடந்து யார் வாழ்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அனுமதி உண்டு. அதிலும் கூட அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த சலுகை தரப்படுகிறதே தவிர, இந்த நிர்பந்தம் இல்லைன்னா அந்த சலுகையும் அவர்களுக்கு கிடையாது. எந்த வயதுடையவர்களாக ஆனாலும் சரி, தங்களுடைய தலையை தரையில் தாழ்த்தினால்தான் சஜிதா என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அந்த முறையிலே சஜிதா செய்து அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலும் சஜிதா செய்யக்கூடிய தௌஃபீக்கை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.